சார் ரொம்ப நேரமாக அந்த லைனில் ஆட்டோவே காணாம. ஏதோ ஒரு ஆட்டோ வரேன். ஏன்னா ஆட்டோ ஓட்டுறானா இல்லை உருட்டுறானா வரட்டு. நம்மள ஆள் சவாரியே இல்லைப்பா, என்ன பண்ணுறதுனே தெரில. கடவுளை நொந்துக்கிறதா வேணாமா ஒன்றுமே தெரில. வரும் ஆட்டோ சொல்லுண்ணே. சவாரி வருமா? வாங்கண்ணே போகலாம். எங்கண்ணே போகணும்? தாம்பரம். இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். தாம்பரமா? ஆமாம். உட்காருங்கண்ணே. அப்பா பார்த்து பார்த்து பார்த்து. நிறுத்து. தாம்பரம் எவ்வளோ? 400 400 ஓலாவுக்கு எவ்வளோ தெரியுமா? ஐயோ தண்ணி வண்டிட்டு மாட்டேனே, எப்படியாவது கேன்சல் பண்ணி ஆகணுமே. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அண்ணே தப்பா எடுத்துக்காதீங்க, ரொம்ப பசிக்குதுண்ணே. சாப்பிட்டுட்டு நீ வேற வண்டியை பாருங்க, சாப்பிட்டு நான் வேற மாதிரி பார்க்கலாம். வராதங்கிறியா? அண்ணே ஏறும்போது வரும்னு சொன்னேனே, இப்போ போக முடியாதுண்ணே. இப்போ தானே தெரியும் காசு வராதுன்னு. ரொம்ப பசிக்குதுண்ணே, அதனால தான் வேணான்னு. எனக்கும் பசிக்குது, எனக்கும் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வா. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ இது என்ன புது கதையா இருக்கு? என்ன பிரியாணி கேட்கிறாரு? நீ பிரியாணி சாப்பிட்டா எனக்கு பிரியாணி வாங்கி கொடு, நீ சாப்பாடு சாப்பிட்டா எனக்கு சாப்பாடு வாங்கி கொடு. அண்ணே நான் எதையோ சாப்பிட்றேனே, தயவுசெய்து நீ கீழே இறங்குனே. பேசஞ்சரை ஏற்றி உட்கார வச்சுட்டு சவாரி வருதுண்டு இனி இறங்க சொல்கிறேன். ஏய் நான் கோர்ட்டுக்கு போவேன். சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா. இதை கோர்ட்டுக்கு போவீங்களா? ஒரு பிரியாணி தானே வேணும். ஆமாம் நான் வாங்கி தரேன். என்னென்ன கோர்ட்டுக்கு எடுத்துவேன் அதை எழுத்து. அண்ணே பிரியாணி கடை வந்துருச்சு, இறங்குங்க. ஏய் நிறுத்து, பிரியாணி கடை வந்துருச்சு. நிறுத்து நிறுத்து, இறங்குங்களா? இறங்குங்க. பிரியாணி கடை? ஆமாம். காசு கொடு. தரேண்ணே, இறங்குண்ணே. காசு கொடுக்க போடா, போய் காசு கொடுத்து பிரியாணி சாப்பிடு. ஆட்டோக்காரன் இழிச்சு வாங்கி நினைச்சியா? வகுந்துருவா வந்து காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா.